நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். உன்னை வீடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 4 லைசன்ஸுக்கு லெட்டர் தேவையா தேவையில்லையா அப்படின்றத பற்றி பார்ப்போம். கடந்த 3 நாட்களாக உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படின்றதை ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? எனக்கு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்புனாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் ஃபோட்டோ அனுப்புனார். அதில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் டிஸ்பிளே பண்ணுற பாருங்க, இதுதான் போட்டிருந்துச்சு. அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு லெட்டர் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்துச்சு. அதுக்கு உண்டான வீடியோவே எடுத்து நான் அன்றைக்கி தான் போடலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடிட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட்டு நம்ம பசங்க பண்ண கலவரத்தால் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பி வந்துட்டு லெட்டர் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். இந்த விஷயம் வந்து லெட்டர் தேவையில்லை அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் வந்துட்டு இந்த லெட்டர் தேவையில்லைன்னு தெரிஞ்சோடனே போயிட்டு அட்மிஷன் போட்டுட்டாங்க. ஸோ நேற்றுலாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு 12 மணிக்கே போய் அங்கேயே படுத்துட்டாங்க. நிறையா பேர் படுத்துட்டாங்க. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே டிரைவிங் ஸ்கூல், அதாவது உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூலுக்கு வெளியில் இருந்திருக்கிறாங்க. அதில் வந்து வெறும் 40 பேருக்கு மட்டும்தான் வந்து டோக்கன் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில் 40 பேர் மட்டும்தான் உள்ளே போயிருக்கிறாங்க. அது எல்லா ப்ரூஃபையுமே நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். 40 பேர் மட்டும்தான் உள்ளே போயிருக்கிறாங்க. மீதி எல்லாருமே வந்து வர வேணான்னு சொல்லிட்டாங்க. இவங்க வர வேணான்னு சொல்லிட்டா முடிஞ்சோன்னே எல்லாரும் கிளம்பிடணும்ல, யாருமே கிளம்பல, அங்கேயே வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதனால் பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலையில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான், இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னா 2/9. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திருப்பியும் வந்து லெட்டர் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை, இது ப்ராப்ளம் ஆகுது. நானும் சரி, நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, அது புக் பண்ணிவிட்டு வரணும்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படி சொல்லாமல் திருப்பி லெட்டர் தேவை, கன்ஃபார்மாக வந்து கம்பெனிலேருந்து லெட்டர் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி திருப்பி சொல்லிட்டாங்க. இனிமேல் வந்து யாரும் லெட்டர் இல்லாமல் எடுக்க முடியாது. இந்த 4 நாட்களில் வந்து யாராவது டிரைவிங்க்கு வந்து லெட்டர் இல்லாமல் நீங்கள் வந்து கிளாஸ் வந்து புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ரொம்ப லக்கி. நமக்கு ரொம்ப வேண்டியவங்களும் அந்த மாதிரி புக் பண்ணிட்டாங்க. இப்போ விஷயம் வந்து ரொம்ப ஸ்ப்ளிட் ஆனதுனால டக்குன்னு வந்து கூட்டம் ரொம்ப அதிகமானதுனாலையும் திரும்பி லெட்ரு வேணும்னு சொல்லிட்டாங்க. கம்பெனியில் இருந்தால் லெட்ரு தர மாட்டேங்கிறாங்களே, அதான பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ வந்துட்டு என்னென்ன அந்த ஆஃபீஸர் வந்து பேசுனதே வீடியோவே வந்துட்டு நம்மளோட டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன். போய் பாருங்கள் பார்க்காதவங்க. நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்கை வந்து கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ திருப்பியும் பழைய மாதிரியே மாற்றிட்டாங்க. கிளாஸ் 4 லைசன்ஸ் எப்படி இருக்கிறது நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அதே தான் ரூல்ஸ். இப்போ திருப்பியும் கிளாஸ் 3C இல்லைனா கிளாஸ் 3 வந்து லைசன்ஸ், வேலிட் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களோட ஒர்க் பர்மிட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். லாங் டாப் பாஸாக நீங்கள் இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு எதுக்காக உங்களுக்கு கிளாஸ் 4 லைசன்ஸ் வேணும் அப்படின்ற கம்பெனி லெட்டர் கண்டிப்பாக கம்பெனிலேருந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்றத 2/9/2024 அன்றைக்கி திருப்பி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 4 நாள், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, இன்றைக்கி மண்டே, 4 நாள், மண்டே நேற்று 4 நாள் மட்டும்தான் இது வேலிடாக இருந்திருக்கு. இன்றைக்கி ஒரு 40 பேர் வந்து உள்ளே போயிட்டாங்க, உள்ளே போய் அட்மிஷன் போட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு யாருமே போட முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் யாரும் போய் உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூலுக்கு வெளியில் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்றத இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன். திருப்பி கம்பெனி லெட்டர் தான் கேட்குறாங்க. கம்பெனி லெட்டர் தர்றவங்க கம்பெனி லெட்டர் தந்தாங்கன்னா போய் எடுங்க. இல்லைனா இது மாதிரி திருப்பி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இவங்க மட்டும் ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனிவே, புக் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள், புக் பண்ணாதவங்களுக்கு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.